கப் வின் பண்ணாத எல்லா டீம்ஸ்க்கும் அவர் விளையாடிட்டாரு. இது மூலமா அவர் டெல்லி கேபிட்டல்ஸையும் விளையாட போறாரு அப்படின்ற மாதிரியா? வின் பண்றதுக்காக தான் we are supporting அப்படி சொல்ல முடியாது. there are some other factors why people are still supporting Delhi. மிடில் ஆர்டர்ல ஸ்பின் ஆடுறது வந்து only ரிஷப் பந்த் was a capable player along with Akshar Patel last year. Okay. So that is a significant weakness last year. In terms of death bowling and power play, I would comfortably say they are one of the worst teams in the league last year. இப்போ நட்ராஜன், ஸ்டார்க் மாதிரியான பிளேயர்ஸ் இப்போ வாங்கியிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல. யார்கர் போடுற மாதிரி வேற இந்தியன் பவுலர் இல்ல இந்த IPL. So is a huge investment, but all depends on his fitness. இப்போ இவ்வளோ பிளேயர் இருக்கிறனால யாரோ ஒருத்தர் வந்து இந்த பெஞ்ச்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனா யாரை சொல்லுவீங்க? So if you say the easy option is Harry Brook. IPL வந்து the winning team usually has a good foreign all-rounder with them. So this is also a big miss, I would say, in the auction. They could not cover this. போரல் மாதிரியான ஒரு பிளேயர் இப்போ உங்க டீம்ல மறுபடியும் இருக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? I don't think he'll be a sure shot starter that plays all the games, but I think he may play 8 to 9 games. ஒன் இண்டியா ஹவுஸார் நேயர்களுக்கு வணக்கம். IPL 2025 உடைய ஒரு பில்டப் இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில நாட்கள்ல IPL ஆரம்பிக்க போகுது. அந்த வகையில ஒவ்வொரு டீம்ஸை பற்றிய ஒரு ப்ரிவியூ வந்து அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட கேட்டு அவங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம டெல்லி கேபிட்டல்ஸோடைய ஃபேன் மகாதேவனோட பேச இருக்கிறோம். வணக்கம் மகாதேவன். Hi Leo. எப்படி இருக்கீங்க? I'm fine. I'm good. Doing good. What about you? I'm good. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த டெல்லி கேபிட்டல்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் KL ராகுலை வந்து இவங்க வாங்கும்போது ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. KL ராகுல் இப்போதான் ஒரு ஹஸ் கம்ப்ளீட்டட் அ செட். என்ன அப்படின்னா, கப் வின் பண்ணாத எல்லா டீம்ஸ்க்கும் அவர் விளையாடிட்டாரு. இது மூலமா அவர் டெல்லி கேபிட்டல்ஸையும் விளையாட போறாரு அப்படின்ற மாதிரியா. ஸோ கப் வின் பண்ணாத சில டீம்ஸ்ல டெல்லி ஒரு டீமா இருக்குது சோஃபார். ஸோ 2025ல டெல்லி கேபிட்டல்ஸ் ஒருவேளை கப் வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா I don't think they are going to win. So but வின் பண்றதுக்காக தான் we are supporting அப்படி சொல்ல முடியாது. there are some other factors why people are still supporting Delhi. So to be very frank and honest with you, I don't think they are going to win this year, but there are some good people in the team that develop பண்ணலாம், but win பண்றதுக்கான டீம் இல்ல இந்த வருஷம். ஓகே, ரைட். அண்ட் லாஸ்ட் இயர் வந்து டெல்லி அஃப்கோர்ஸ் ரொம்பவே கடைசியில் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து ஒரு பயங்கரமான டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் டுவர்ட்ஸ் எண்ட் பயங்கரமான ஒரு காம்படிஷன் கொடுத்தாங்க. பட் அது போதுமான ஒரு விஷயமா இல்லை. போன வருஷம் என்னென்ன இஷ்யூஸ் வந்து இந்த டீம்ல பார்த்தீங்க, அண்ட் அந்த இஷ்யூஸ்ல என்னென்ன விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் எதெல்லாம் இன்னும் அவங்க அட்ரஸ் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இஷ்யூஸ் விட I would say positive. there are some positives. என்ன சொல்றதுன்னா, பேட்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவா இருந்துச்சு லாஸ்ட் இயர் வித் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் அண்ட் வார்னர் ஓப்பனிங் பண்ணும்போது there was a good எக்ஸ்ப்ளோசிவ் பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய இடத்துல. என்ன தட் ஆல்சோ கோட்லா ஸ்டேடியம் ஆல்சோ வாஸ் அ ஃபேக்டர். என்ன சின்ன ஸ்டேடியம்ல வெரி ஃபிளாட் பிச்சஸா இருந்துச்சு. ஸோ பேட்ஸ்மேன் குட் பிளே வித்தவுட் எனி ரிஸ்க் ஆஃப் losing their wicket. அதனால they played freely கோட்லால. பட் if you see in other stadiumsல like சென்னை ஆகட்டும் இல்லைன்னா லக்னோ ஆகட்டும், they struggled against spin. And mostly that had அந்த மிடில் ஆர்டர்ல ஸ்பின் ஆடுறது வந்து only ரிஷப் பந்த் was a capable player along with Akshar Patel last year. So that is a significant weakness last year. Teams used to lock them down in the middle overs. So power play அப்புறம் they used not the acceleration முடியல last year. ஸ்பின் ஆடுறதுக்கு சில பேர், ஐ மீன் சில பிளேயர்ஸ் லைக் பெக்கர்க் அண்ட் ஆல், தே ஃப்ளரிஷ் வெல் இன் த பவர் பிளே. பட் as that game goes into the middle overs, அவன் வந்து struggle because strike rotation issues are there and things like that. So that was one point which I saw. The other thing, weakness என்ன சொல்லலாம்னா, the bowling was very fragile last year. So in terms of death bowling and power play, I would comfortably say they are one of the worst teams in the league last year. நீங்க ஸ்டாட்ஸ் பார்த்தாலும் they would be bottomல தான் இருப்பாங்க டெத் bowling ஆனாலும். ஏன்னா அந்த டேலண்ட்
didn't have last year. So ஓகே. அதுல வந்து there are some things that could be, I mean அதுல கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிருக்காங்க ம். இந்த வாட்டி. அண்ட் the last one I would say is the finisher role. பாத்தீங்கன்னா அப்படி யாருமே இருக்கல, only Akshar Patel was there. ம். Largely they relied on Tristan Stubbs last year, but அவனோட இம்பாக்ட் வந்து it was on and off, and it was not consistent as such. So they have some holes this year, but I wouldn't say they have completely solved the issue. நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண பார்த்ததுல இன்னொரு இடத்துல they have ஓகே. weakened themselves சில இடத்துல. So ஓகே. it was a mixed bag, I would say. அண்ட் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, டெத் பவுலிங்ல வந்து இன்னும் ஒரு குட்டி இஷ்யூ லாஸ்ட் இயர் இருந்துச்சு. இப்போ நட்ராஜன், ஸ்டார்க் மாதிரியான பிளேயர்ஸ் இப்போ வாங்கியிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல. அப்படின்னா உங்களுக்கு டெத் பவுலிங் வந்து ஓரளவு ஷார்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் இல்லையா? Yeah, I would say largely fitness dependent தான் இருக்கும். Maybe Stark and Natarajan also coming back from a long term injury, so he's also a slight risk, I would say. But if he's fit and firing, then there is no அவனை விட யார்கர் போடுற மாதிரி வேற இந்தியன் பவுலர் இல்ல இந்த ஐபிஎல். ஸோ இஸ் a huge investment, but all depends on his fitness. அது இல்லாம they have got another underrated option they have got is Mohit Sharma. So எவ்வளவு வயசானாலும் this back of the hand slower balls and all works in a, I mean டெல்லியில பிச்சில் it won't work as much as he likes, but he will be a good weapon in Chennai or Lucknow or any big stadium where he can use that slower ball. Stark வந்து again all phase he can bowl both in power play and death, but அதுவும் okay, power play ல mostly as a power play bowler he is bowled for last year KKR ல. So அவரோட இம்பாக்டே மோஸ்ட்லி அப் அண்ட் டவுனா தான் இருந்துச்சு லாஸ்ட் இயர். இஃப் யூ see the initial games, அவன் வந்து he went for a lot of runs and விக்கெட்ஸும் எடுக்கல. only லாஸ்ட்ல when he came to the playoffs he started performing well, especially final he was a crucial wicket taker last year. So then the another option was Mukesh Kumar. I'm not very, to be honest, I'm not very convinced by him. Six Salam இருந்தார் last year. I was expecting them to retain him, and he went for a lesser fee than Mukesh, so he would have been a better option. But Mukesh வந்து he is tagged as a death bowler, but again he leaks a lot of runs, so he's not I don't think he's a very reliable option to depend on. ஓகே. இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பிக் ஹிட்டர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ரொம்பவே நல்லா இருந்தாங்க. குறிப்பா ஃப்ரேசர் மெகர்க் மாதிரியான பிளேயரும் வார்னர் மேனா ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ஒரு 2 பேரும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தர். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கிறாரு, அண்ட் ஹாரி புரூக் வேற வாங்கியிருக்கிறீங்க, யாரு ஃபாஃப் டு பிளஸி வாங்கியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஓவர்சீஸ் ஹிட்டர்ஸ் நீங்க வாங்கியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் உங்களுக்கு எந்த ஓவர்சீஸ் பிளேயர் மேல மேபி லைக் இவ்வளோ பிளேயர் இருக்கிறனால யாரோ ஒருத்தர் வந்து இந்த பெஞ்ச்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனா யாரை சொல்லுவீங்க நீங்க? Recent news பாத்தீங்கன்னா, so Harry Brook is withdrawn from the IPL, so he is not going to be playing. I mean he also 2-year ban வரது கூட வாய்ப்பு இருக்கு அவனுக்கு. So if you say the easy option is Harry Brook. The other option I would say is a toss up between McGurk and Faf du Plessis. So either or I mean I feel either both can play or only one can play between these two. If you want to see the stats last year, IPL க்கு அப்புறம் Fraser McGurk has been in a very bad form. There were documented issues of him not, and the strike rotation issues இருந்துச்சு முன்னாடி. Even in IPL you could see that he is a player that prefers to hit fours and sixes than rotate the strike. Faf வந்து அப்படி கிடையாது. He is a more reliable batter in that sense. Even though வயசு 37-38 வயசு ஆனாலும் he is a very reliable batter, I would say. Even if he starts slow he can make it up towards the end. So in terms of fielding also, I feel he's a more locked in player to start over McGurk in the season. The other options, Tristan Stubbs is a huge money கொடுத்து retain பண்ணிருக்காங்க, but again he has played a lot of cricket over the last year in all 3 formats, so
அந்த வாட் யூ சே கொஞ்சம் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸா தான் இருந்திருக்கு அவனுக்கு. இஸ் நாட் கன்சிஸ்டன்டா ஆடி இருக்கானா சொன்னா இஸ் நாட் டன், இஸ் டன் ஓகே, நாட் எக்ஸிட்டிங்லி வெல் இன் ஆல் த்ரீ ஃபார்மேட். ஏன்னா அந்த பேலன்சிங், அந்த 3 ஃபார்மேட் பேலன்ஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி ஃபார் அ பிளேயர் லைக் ஹிம். ஸோ ஹி இஸ் மோர் ஆஃப் அன் அக்ரெசிவ் பிளேயர். ஸோ இஃப் ஒரு கிளியர் என்ன சொல்றது, ஒரு கிளியர் கேம் பிளான் கொடுத்தானா ஐ ஃபீல் he can execute this year. So foreigners பாத்தீங்கன்னா I would say yeah, for Faf and Tyson Stubbs are more likely to start. ஓகே. அண்ட் உங்க டீம்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்திருக்கீங்க. ஆல்ரவுண்டர்ஸ்லாம் நேம் பார்த்தோன்னா எல்லாமே இந்தியன் நேம்ஸா இருக்கு. சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, நல்கண்டேயா இருக்கட்டும், இல்ல அஜய் மண்டலா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எல்லாமே என்னன்னா இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸா எடுத்திருக்கிறாங்க. இது உங்களுக்கு எதுவும் கன்சர்னா இருக்குதா உங்களுக்கு? ஓகே ரைட், ஒரு ஒரு ப்ராப்பர் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் அக்ஷர் பட்டேல் இருக்கிறாரு. யா, ஸோ இந்த இது எதுவும் உங்களுக்கு ஒரு கன்சர்னா இருக்கா? Yeah, of course it is a concern. ஏன்னா if you see the IPL வந்து winning team usually has a good foreign all-rounder with them. So and this is also a big miss, I would say, in the auction. They could not cover this. ஏன்னா they were I wouldn't say some of the auction strategy worked in their favor. Especially in the Shreyas Iyer bid, it really worked in their favor. They got KL and Stark on the money, but some purchases didn't work. So on the purse irukla avங்களுக்கு compete பண்றதுக்கு for that all rounder spot, so they had to settle for Indian players in this sense. So but one of the Indian players என்னன்னா, I mean they have Vijay Bharadwaj is the head of scouting for Delhi. So he has a good eye for Karnataka based players. இப்போ பாத்தீங்கன்னா he has that talent. I mean he has a good eye for picking out people from Karnataka. So இப்போ தர்ஷன் நால்கண்டே ஆகட்டும், even Ajay Mandal, personally I am not very I don't know a lot about these guys, but whether they go ahead with the scouting choice is up to them, because again new management, every 2 years the management rotates again. So Adur Sarkis Delhi left, so every 2 years the owners keep on rotating and stuff. So in the Vati, let's see how they go with in the Vati. So not much to say, but mostly it depends on Akshar வந்து கேரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. அண்ட் உங்களுக்கு இப்போ லெட்ஸ் சே போரல் மாதிரியான ஒரு பிளேயர் இப்போ உங்க டீம்ல மறுபடியும் இருக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா போன சீசன் ரொம்ப முக்கியமான ரோல் வேற பிளே பண்ணாரு. அவரோட ரோல் எப்படி இருக்க போகுது இந்த சீசன்ல? ஸோ போரல் வந்து they retained again. ஸோ போரல் வந்து இப்போ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா they have Porel is there. They have KL Rahul can keep wickets. Even backup option kuda they have Donovan Ferreira. They have backup la. அவனும் ஒரு he is also explosive hitter in, as we have seen in South Africa 2020 league. So I mean options are there, but again it depends on the type of pitches based பண்ணி he can or cannot, I mean he may or may not start. So அது வந்து அந்த என்ன சொல்றது, they have options based on the condition. They have options, but I don't think he'll be a sure shot starter that plays all the games, but I think he may play 8 to 9 games. ஓகே ரைட், கூல். ஸோ லாஸ்டா என்னன்னா உங்களோட ஐடியல் 11 அப்படின்னா அது என்னவா இருக்கும்? யாரு ஓபன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா? So opening வந்து because Harry Brook is not there, so Fraser McGurk வந்து he has to start along with Abhishek Porel. So one down வந்து I would put Faf du Plessis and அதுக்கப்புறம் KL Rahul will be number 4. Number 5 வந்து Tyson Stubbs, 6 Akshar, 7th Ashutosh Singh is there, 7 la. Then again 8, 9, 10 and 11, that is அது அந்த காம்பினேஷன் கொஞ்சம் depending on the conditions, but ideally I would say Stark will be there, Natarajan, Mohit Sharma and Kuldeep. ஓகே. சோ அப்ப நீங்க வந்து முகேஷை விட மோஹித் அதிகமா ட்ரஸ்ட் பண்றீங்கன்றது நான் இதுல இருந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறேன்ல. ஆமா, because அந்த he has a variety of options that he can bowl. Even slowerல கூட 2-3 ஸ்லோவர் பால் வச்சிருக்காரு அவரு.
Mukesh because we've seen him extensively, and I don't think he is going to start. I ஓகே. mean, he can play some game. யாராவது injure ஆனா he will definitely play, but ம். I don't think he is going to make a huge impact on the ஓகே. game வெரி for குட். Delhi. அண்ட் நீங்க வந்து கேஎல் ராகுல் இன் அட் 4 தான் அவரோட பெஸ்ட் பொசிஷனா பாக்குறீங்க. கேஎல். ஆமா. KL Rahul see, it's either he can open or he will float along with Porel. Plus, Porel I've kept him basically as a floating option. So ம். either, but in terms of the IPL, பாத்தீங்கன்னா, he's done much better in the power play than middle overs. Porel. Power play and finishing தான் end of the innings தான் he has done much better. So ம். in the middle overs, I think KL will be required in the middle overs. And the spin negotiate பண்றதுக்கு he's a good player of spin. So KL and Faf, அது அந்த ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக தான் I've taken that option because ஓகே. if Brook was there, I would have taken Brook, but Brook ம். இல்ல. They ம். need a replacement for him also. ம். So ஒரு stability point of view ல தான் I've kept KL at 4 for now. ஓகே. ஸோ உங்களோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் இந்த சீசன்ல இந்த பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா I'll be happy அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? அன்லைக் மேன்செஸ்டர் யுனைடெட் லைக் அட்லீஸ்ட் டாப் ஆமா. 5 வரும் அப்படின்ற மாதிரி எதாவது நினைக்கிறீங்களா? So, see, realistically, with their bowling attack, they ம். should finish like 6th or 7th, I would say. But ஓகே. or late, I mean, somehow they sneak into the playoffs like 4th or 5th, I would be happy. ஓகே. ஸோ ஆக்சுவலா But நீங்க வந்து 8 realistically, அப்படின்னா 7th, 6th or 7th தான் வருவா, I feel, ஓகே. this time. ஓகே. ஸோ Last லோ always, I லோ mean. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது ஆமா. நான் என்னன்னா ஓகே எப்படியோ திக்கி முக்கி பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்க 7th ஆர் 8th அப்படின்னு சொல்லும்போது யூ ஆக்சுவலி திங்க் தேல் பி வர்ஸ் தேன் இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு No, no, மாதிரி. no. I think they'll be much better than previous year. Now, I ஓகே. feel 5th or 6th or 7th, I was saying ம். realistically. ம். And I feel they'll be much better than last year. ஓகே. Again, batting is a question mark. ம். Depending on the entry points of the batting, they can either super it will அவ்வளோதான். flop. So again, entry points depending on the entry points, it can work out well in their favor. But bowling is a weakness, I would say, in terms of bowling. They don't have that extra bowling option in the lineup. If you ம். want 6th or 7th bowler, you only Stubbs மட்டும்தான் bowl பண்ணுவாங்க. But he's not I mean, he's bowled last year கூட bowl பண்ணிருக்கான். He has taken some wickets also, but he's not a reliable 6th option. So in the Harry Brook replacement, I feel they should go for a all-rounder who can give you 2 overs with the ball. ஓகே ரைட். தேங்க்யூ ஸோ மச் மகாதேவன். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் த்ரூ அவுட் த சீசன் டெஃபினட்டாக நிறைய டைம் மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மகாதேவன். Okay, thank you so much, Leo. Thank you.